வணக்கம். ஒரு துக்கமான செய்தி. ரோபோ சங்கர் அவர்கள் இறந்திருக்காரு. 46 வயதில பார்த்தீங்கன்னா, உடல்நல குறைவால சிகிச்சை பலனின்றி சென்னையில ஒரு ஆஸ்பத்திரியில இறந்திருக்காரு. ஒரு ஷூட்டிங் தளத்தில பிரசாத் லேப்ல நினைக்கிறேன். ஸ்டூடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூட்ல இருக்கும்போதே தான் அவருக்கு ஒரு மயக்கம் ஏற்பட்டிருக்கு. அதற்கப்புறம் தொடர்ந்து 2 நாளா கடும் முயற்சி எடுத்திருக்காங்க மருத்துவர்கள். இந்த நேரத்தில சிகிச்சை பலனின்றி அவரோட உயிர் அவர்கிட்ட இருந்து பிரிந்து போயிருக்கு. ரோபோ சங்கர் அவர்கள பத்தி எனக்கு இறந்துட்டாரு. அந்த நேரத்தில பேசாம முடியல. இந்த நேரத்தில சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு 2, 3 தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவருடைய மகளை சம்மந்தப்பட்டு நம்ம ஒரு வீடியோ போட வேண்டி இருந்துச்சு. அதிலயும் ரோபோ சங்கர் பத்தி நம்ம எப்பவுமே உயர்த்தி தான் சொல்லணும். நம்ம அவரோட ஃபேன். இந்த நேரத்தில ரோபோ சங்கர பத்தி இதுக்கு மேல நம்மளால ஒரு காணொளியில எப்போ பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்? நம்மள அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு மெமரியா குடுத்துட்டு போயிருக்காரு. செம்ம ஆர்டிஸ்ட், செம்ம டேலண்டடான ஒரு மனுஷன். ஸோ கடைசியா அவர பத்தி ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அவரோட பாசிட்டிவ்ஸு, நல்ல விஷயங்கள், எனக்கு ஏன் அவர பிடிக்கும், அவர எவ்வளோ மிஸ் பண்ணுவோம் இதெல்லாம் பார்க்குறப்போ அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த நேரத்தில ஆழ்ந்த இரங்கல்கள தெரிவிச்சுட்டு, ரோபோ சங்கர் ஃபர்ஸ்ட்டு என்னோட கண்முன்னே என் லைஃப்குள்ள எப்போ வந்தாரு அப்படின்றத சொல்லணும். தொலைக்காட்சிகள்ல எல்லாருக்குமே தெரியும். என்னதான் பல விமர்சனங்கள் இருந்தாலும், விஜய் டிவி ஒரு பெரிய புதுமைய தொலைக்காட்சியில புகுத்துனாங்க. சன் டிவி எப்படி 90ஸ்ல பண்ணாங்களோ, அதே மாரி 2000ஸ்ல விஜய் டிவி பல ஷோஸ் அதில எப்பவுமே நகைச்சுவை பிடிக்காதவங்க ஆளே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறனால, நகைச்சுவைக்காக கலக்கப்போவது யாரு அப்படிங்கிற ஒரு ஷோ தொடங்கப்படுது. அந்த கலக்கப்போது ஷோல யார்ல வந்தவங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்திருக்காங்க. நெறைய கான்டெஸ்டன்ட் நெறைய சீசன் வந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்தவங்க நெறைய பேரும் ஃபீல்ட்ல இருக்காங்க. எவ்வளோ பேர் ஃபேமஸ் ஆகி காணாமல் போயிருப்பாங்க. பட் அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த கலக்கப்போவது யார்ல சில பேர்லாம் வந்தா, அந்த ஷோ நம்ம பார்க்காம மிஸ் பண்ணவே மாட்டோம். அவங்களுக்காகவே அந்த ஷோ பார்ப்போம். அவங்களோட ரவுண்ட் எப்போ வரும்? ஏன்னா, அந்த பார்த்தீங்கன்னா, ஒரு படிப்படியா சீட்ஸ்ல உட்கார வச்சு ஜட்ஜஸ்லாம் இந்த சைடு இருப்பாங்க. ஸ்டேஜ்ல வரப்போறாங்க. இந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வரப்போறாங்கன்னு தெரிஞ்சா அந்த ஷோல கடைசியில அவங்க வந்தாலும் கூட வெயிட் பண்ணி பார்க்குற மாரி பார்த்தீங்கன்னா, சில பேர் இருக்காங்க. அந்த மாரி நெறைய பேர் அந்த ஆரம்ப காலகட்டத்தில வந்தாங்க. அதுல எனக்கு டக்குன்னு எப்பவுமே ஞாபகம் வருது அப்படிங்கிறது ரோபோ சங்கர் தான். இவர் விஜய் டிவியில இந்த கலக்கப்போவது யார்ல அப்பியர் ஆவறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஜீவா நடிச்ச ரவுத்ரம் அப்படிங்கிற படத்தில வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க 2 சீன்ல. பட் இவர் முதல்ல தமிழ்நாட்டுக்கு உலக தமிழர்களுக்கு அறிமுகமானது அப்படிங்கிறது இந்த கலக்கப்போவது யாரின் மூலியமா தான். அப்போ பார்த்தீங்கன்னா, இவரு லெஜெண்ட்ஸ் எல்லாமே அப்போ கோவை குணான்னு ஒருத்தர் இருப்பாரு. மதுரை முத்து நம்ம இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஈரோடு மகேஷ் போன்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில கலக்குவாங்க. ஆனா என்னோட ஃபேவரைட் அவ்ளோ பேர் வந்தாலும் ரோபோ சங்கர் தான். நீ நக்கலா பேசி உடனே டக்குன்னு விட்டடிச்சு காமெடி பண்ணனாலும் பார்த்தீங்கன்னா, அவர் பண்ணுவாரு. குறிப்பா உடல் மொழியில ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பண்றதா இருந்தாலும், அந்த இம்பர்சனேஷன் யாரையாவது மாரி உடல் மொழி அப்படியே காட்டி பண்றது அண்ட் மிமிக்ரி இப்படி எதுனாலும் பார்த்தீங்கன்னா, தட்டி தூக்கிருவாப்ல. சில நேரத்தில பாடல்கள் கூட பாடுவாரு. ஸோ ஈஸியா சின்ன வயசுல நம்மளுக்கு பார்க்குறப்போ எவ்வளோ கண்டஸ்டன்ட்ஸ் இருந்தாலும் தனியா தெரிவாப்ல. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஜெயிக்கிறாரு. அதற்கப்புறம் ஒரு ஸ்டார் காமெடியனா கலக்கப்போவது யார்ல பல சீசன்கள திருப்பி திருப்பி அவர கூப்பிட்டு கெஸ்ட் காமெடியனா பண்ண வைப்பாங்க. அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல விஜய் டிவி டேலண்ட்ஸ் என்னதான் இருந்தாலும் ஐடென்டிஃபை கரெக்ட்டா பண்ணிருவாங்க. யாருக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பான்மையா. அப்படி இருக்கிறப்போ, இவரு ஐடென்டிஃபை பண்ணி, இவர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவருங்க. ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜ் ஷோஸ்ல பார்த்தீங்கன்னா, கோவில் திருவிழாலயா இருக்கட்டும், நெறைய ஊர்ல நடக்கக்கூடிய விழாக்கள்ல ரோபோ மாரியே தன்னோட உடல் மொழி பண்ணி, பண்ணி, பண்ணி அதற்காகவே ஃபேமஸ் ஆன ஒரு அடைமொழியா ரோபோ அப்படிங்கிற சங்கர் பேர் வந்துச்சு. மதுரக்காரரு. மதுரையை சேர்ந்தவர்ன்னு நெனைக்கிறேன். அதற்கப்புறம் இந்த ஷோல ஒரு காமெடி கிங் ஆயி, அதற்கப்புறம் விஜய் டிவிக்குள்ள அவர் ஷைன் ஆனது தான் சான்ஸே இல்ல. விஜய் டிவில அதிகமா எல்லா ஷோலயுமே ஒரு காலகட்டம். காலையிலேருந்து நைட் வரைக்கும் விஜய் டிவி போடுறாங்கன்னா, சீரியல்ஸ் தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லா ரியாலிட்டி ஷோலயும் மேபி கோபிநாத்தோட நீயா நானால இல்லாம இருப்பாருன்னு நெனைக்கிறேன். கிட்ஸுக்காக நடக்கக்கூடிய ஷோ, அப்புறம் பாட்டு ஷோ, அப்புறம் காமெடி ஷோ அண்ட் ஜென்ரிக்கா இருக்கக்கூடிய எல்லா ஷோஸு, விழா மேடைகள்ல தொகுத்து வழங்குறது அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேருந்தோ ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, ரோபோ மாரி பண்ணிட்டு இருக்கான்ப்பா, இவனுக்கு இதான் திறமை அப்படின்னு நினச்சு மேபி ரோபோ சங்கர் கூட பேர் வச்சிருப்பாங்க. அதற்கப்புறம் வெளியில பார்த்தீங்கன்னா, அவர் பண்ணாததே இல்லங்க. ஆங்கரிங் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இந்த மாரி எல்லா ஷோஸ்லயும் அந்த ஷோ கொஞ்சம் கூட தோய்வடைய முடியாம பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆங்கர்ன்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. பட் ரோபோ சங்கர் எப்பவுமே இருப்பாரு. நெறைய பேர் கிண்டல் கூட பண்ணுவாங்க. ரோபோ சங்கருக்குலாம் விஜய் டிவி தான் வீடே போல. வீட்ல அவரு போவே மாட்டார் போல. அந்த அளவுக்கு லிட்டரலி சும்மா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லல. எல்லா ஷோலயுமே இருப்பாரு. இது எந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் ஹீரோ ஆகறதுக்கு முன்னாடி விஜய் டிவில ஒரு கிரேட் ஆங்கரா கலக்கிட்டு இருந்தார்ல. அந்த நேரத்தில அவர் பண்ணக்கூடிய அந்த ஷோ இருக்கும். அது இது இதுல மட்டும் இல்லாம எல்லா ஷோலயுமே வருவாரு.
குறிப்பா அந்த காலகட்டத்தில சிவகார்த்திகேயன் ஆங்கரா இருக்கிறப்போ, அவரு யார் கூடனாலும் சூப்பரா காமெடி பண்ருவாரு. பட் ரோபோ சங்கருக்கும், சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு செம்ம கெமிஸ்ட்ரி இருக்கும். 2 பேருமே இந்த நெறைய ஷோஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டம் காமெடி பண்றதே. அது ஸ்கிரிப்டடா இருந்தாலும் டைமிங்ல பண்ணணும். இவங்க 2 பேருமே சேர்ந்தாங்க அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து யோசிக்க கூட மாட்டாங்களாம். அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்களே அப்டியே போயிட்டே இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயனுக்கு ஈக்குவலா வந்து விஜய் டிவில அந்த காலகட்டத்தில ஷைன் ஆயிட்டு இருந்த நபர். கண்டிப்பா அவருக்கு வந்து சினிமால நடிக்கணும் அப்டிங்கிறதுக்காக தான் வந்து வந்திருப்பாரு. எல்லாருக்குமே ஒரு சினிமா ஆசை இருக்கும் இந்த மாரி கலைஞர்களுக்குள்ள. அதற்கு ஏத்த மாரியே விஜய் டிவில சும்மா உச்சத்த அடைஞ்சுட்டு, இதற்கு மேல அவர் பண்ண முடியாத ஷோவே இல்ல அப்படின்னு ஆயி, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வெளில எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து, படங்கள்ல நடிக்க ஆரம்பிக்கிறாரு. நெறையா படம் வந்து நடிச்சிருக்காரு. அதில இவரு எனக்கு நடிச்சதிலே புடிச்ச படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மாரில இவரோட ரோல் வந்து சும்மா வெயிட்டா பண்ணியிருப்பாரு. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, இன்னும் ஒரு சுந்தர் சி படத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ரோல்ன்னு சொல்லிட்டு நெறைய படங்கள் வந்து பண்ணியிருப்பாரு. யாரெல்லாம் ஆக்டிங் பண்றாங்களோ, மிமிக்ரி பண்றாங்களோ, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஸ்க்ரீன்ல அவன்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான்டா. அவனுக்கு அந்த டேலண்டே இல்ல. என்னதான் பண்றான்னு பார்க்கலான்ற மாரி ஒரு பார்வை இருக்கும். சத்தியமா சொல்றேன், ரோபோ சங்கர் வந்து என்ன மாரி ரோல் குடுத்தாலும் வந்து கச்சிதமா செய்யக்கூடியவரு. அப்படி ட்ரை பண்ணாலும் எல்லாருக்கும் அது வராது. அந்த அளவுக்கு தன்னை அடாப்ட் பண்ணிப்பாரு. ஒரு காமெடியன பார்த்தா அவன் சீரியஸா நடிச்சா உடனே நம்மளுக்கு சிரிப்பு வந்துரும்ல. பட் டக்குன்னு வந்து ஒரு சீரியஸா மாறணும் அப்படின்னா, ஒரு சென்டிமென்ட் சீனு, அழுவுற சீனு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கன்வின்ஸ்டா பண்ணக்கூடிய ஒரு திரைக்கலைஞனா வந்து அவர் வந்துங்க நெறைய வாட்டி வந்து படங்கள்லயும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்போ கூட கடைசியா அவர் வந்து மயங்கி விழுந்ததே வந்து ஒரு மூவி செட்ல அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல ஆரம்பிச்சு டிவி, அப்புறம் படம், அது மட்டும் இல்லாம உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் அவர கூட்டு போய் வந்து ஷோஸ் நடத்துறது. கலைமாமணி விருது வந்து வாங்கியிருக்காரு. இந்த மாரி வந்து பல அடையாளங்கள் வந்து அவருக்குள்ள வந்து இருக்கும். அவருக்கு மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அவருடைய வீட்ல இருந்து சேர்ந்த அவங்களோட பிள்ளைகளும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஷோஸ்லாம் வந்து கலந்துக்கிட்டு படம்லாம் நடிச்சு வந்து ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ எங்கேருந்தோ வந்த ஒரு நபர் வந்து நல்ல வசதி வாய்ப்போட சூப்பரா வாழ்ந்தது மட்டும் இல்லாம, நம்மளுக்கு வந்து இந்த மாரி காமெடிலாம் விஜய் டிவில பண்றவங்க நெறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலகட்டங்கள்ல. அவங்க எல்லாமே ஒருத்தர பத்தி வந்து ஈஸியா வந்து நல்லது, கெட்டது அப்படிங்கிறத நம்ம உட்கார்ந்து தனியா பேசுறப்போ வந்து ஷேர் பண்ணிப்பாங்கல்ல. ஒரு வாட்டி கூட சொல்றேங்க, சத்தியமா அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில, அவரோட பழக்கவழக்கங்கள் அதெல்லாம் நான் போவே இல்ல. அவரோட நல்ல விஷயங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, அவங்க சொன்னது எல்லாமே ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இவர பத்தி வந்து கெட்டதா எதுவுமே சொன்னதே இல்ல. பொதுவா வந்து மீடியால ஏதாவது இறக்கி விட்டுறணும். இவன் என்னடா வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து வளர விடாம பண்ணணும்லாம் சொல்லுவாங்கல்ல. ரோபோ சங்கர் வந்து கூப்ட்டு வந்து அந்த அட்வைஸ் பண்ணி அன்பா பேசுறது மட்டும் இல்லாம, பண விஷயத்துல நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு தெரிஞ்சா உடனே வந்து ஹெல்ப் பண்ணிருவாராம். அதாவது ரொம்ப வந்து ஜெனரஸான ஆளு அப்படின்னு சொல்றாங்க. அது நெறைய பேருக்கு வந்து வாய்ப்பு வாங்கி குடுத்துருக்காப்ல. டிவில அந்த கலக்கப் போவது யாரு ஷோல மட்டும் இல்லாம பட வாய்ப்புகளும் நெறைய பேருக்கு வந்து வாங்கி குடுத்துருக்காப்ல. அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்மள பார்த்தா உடனே வந்து மகிழ்விக்கிற மாரியான ஒரு கேரக்டரா மட்டும் இல்லாம, பழகுனவங்களுக்கும் என்னைக்குமே ஒரு நல்ல மனிதரா இருந்திருக்காரு. எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இறக்குறாங்க. ஐ மீன் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் செத்துட்டே இருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்கலாம் கூட. ரொம்ப பெர்சனல் லைஃப்ல இருக்கவங்கலாம் கூட செத்துட்டே இருக்காங்க. பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இத பத்தி ஏன் பேசுறோம் அப்டின்னா, நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல வந்து ஒரு மெமரி நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மெமரி, ஒரு பெரிய பிராக்கெட் ஆஃப் மெமரிய வந்து இந்த மீடியால வந்து குடுத்துட்டு போயிருக்காரு. அந்த வகையில அந்த ஒரு மெமரிய வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நேரத்தில வந்து நம்மளலாம் மகிழ்விச்ச அவருக்கு வந்து என்னோட ஆழ்ந்த இரங்கல்கள் மட்டும் இல்லாம, இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும். சில பேர்லாம் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி ஃபேனா இருப்பாங்க அப்படின்னு நெனைப்போம். ஆனா அவங்கலாம் வந்து கமல் ஃபேன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கல்ல. அந்த மாரி ஒரு நபர் தான் வந்து ரோபோ சங்கர். இவர் அதிகமா வந்து இம்பர்சனேட் பண்றது. அதாவது வந்து உடல் மொழியில காமிச்சுக்கிட்டது அப்படின்றது ரொம்ப அவருக்கு ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து விஜயகாந்த் அவர்கள. இப்ப யார வேணா வந்து இம்பர்சனேட் பண்ணலாம். மிமிக்ரி அது மாரி பண்ணி காமிக்கலாம். பட் அவர் உடம்புக்கு வந்து இப்ப விஜயகாந்த் வந்து பாடுறப்போ எப்படி நடந்து வருவாரு, அந்த அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் பண்ற விஷயத்த ஆமால்ல இவர் சூப்பரா விஜயகாந்த் மாரியே பண்றாரு அப்படிங்கிறனால அந்த ஒரு மேனரிசம் வந்து அத எல்லாருமே வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி வடிவேலு சில மேனரிசம் நமக்குள்ள வந்து கொண்டு வந்தாரோ, அதே மாரி வந்து விஜயகாந்தோட இம்பர்சனேஷன் எல்லாருக்குமே வந்து ஈஸியா கத்துக் குடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். அது உண்மையா ஃபேமஸ் ஆனது மட்டும் இல்லாம, விஜயகாந்த் அவர்களோட இறப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தி அவர மாரி நான் பண்ணி காமிச்சா ஃபேமஸ் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு அவரோட இறப்புல கூட போயிட்டு வந்து ரொம்ப ஓப்பனா மனம் திறந்து வந்து பேசியிருந்தாரு. பட் மனுஷன் வந்து ஒரு வெறித்தனமான கமல் ஃபேனு. எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, லோகேஷ் கனகராஜ் ஒரு படத்தில சொல்லுவாரு. அப்புறம் மணிகண்டன் கூட வந்து பார்த்தீங்கன்னா, எங்க 2 பேருக்கும் சட்டைய கிழிச்சுப்போம். யார் பெரிய கமல் ஃபேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறப்போ வந்து, இப்போ ஹலோ என்ன மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி டைரக்டர்ஸ் யாரெல்லாம் வந்து திரைமொழி தெரிஞ்சவங்க, யாரெல்லாம் வந்து கலைநுட்பம் ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோமோ, அவங்க சொல்றதோட அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள வந்து கமல் ஃபேன் அப்படின்றத வந்து வெளிக்கொண்டு வரும் விதமா வந்து பல படங்களோட டீட்டெயில் வந்து சொல்றது மட்டும் இல்லாம, பல படங்களுக்கு அவர் போன மெமரி எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. அத அக்னாலேட்ஜ் பண்ணும் விதமா கமலும் வந்து நெறைய வாட்டி இவர வந்து ஒரு கிரேட் ஃபேன் அப்படிங்கிற மாரி வந்து பக்கத்துல கட்டி அணைச்சிருக்காரு. நெறைய மொமெண்ட்ஸ் அது மாரி வந்து நடந்திருக்கு. கமல் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துறக்கூடாது. உடனே ரோபோ சங்கர் ஓடி போயிட்டு வாழ்த்துறது மட்டும் இல்லாம, அத எங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் வெளிப்படுத்துற மாரி ஒரு வெறித்தனமான ஒன் ஆஃப் த கமல் ஃபேன் வந்து ரோபோ சங்கர். நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கமல் அவர்கள் கூட வந்து ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. கடைசி வரைக்கும் தன்னை ஒரு கமல் ஃபேனா வந்து எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வந்து காட்டியிருக்காரு. இது வந்து சும்மா சொல்லணும் இந்த நேரத்தில அப்படின்னு தோணுச்சு.
ஸோ கடைசியா சொல்லணும் அப்டின்னா, ஏற்கனவே சொன்ன மாரி என்னோட லைஃப்ல காமெடி அப்படிங்கிற ஒரு பார்ட்ல உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு வந்து மெமரியில இருக்கு அப்படிங்கிறனால, அதுக்கெல்லாம் வந்து தேங்க்ஸ் சொல்லிடணும். அது மட்டும் இல்லாம, கண்டிப்பா வந்து உங்கள திருப்பியும் வந்து திரையில வந்து பார்க்க முடியாது அப்படின்னு நெனைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடைசியா ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் அப்படின்னு ஆனது பார்த்தீங்கன்னா, சமீபத்தில நம்ம கூட பார்த்தோம்ல, ரஜினி, கமல் எல்லாருமே வந்து அட்டெண்ட் பண்ண சிஎம் நடத்தின அந்த இளையராஜாவோட பாராட்டு விழா, சிம்ஃபனி போட்டதுக்கான பாராட்டு விழா. அங்க தான் பப்ளிக் அப்பியரன்ஸ் கரெக்ட்டா அவரு வந்து கடைசியில குடுத்துருக்காரு. அப்போ கூட சிஎம் கிட்ட வந்து கால்ல விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குற மாரி நான் வந்து ஃபுட்டேஜஸ்லாம் வந்து பார்த்தேன். ஸோ கடைசி வரைக்கும் ஆக்டிவா இருந்துட்டு, அதுக்கப்புறம் தனக்கு புடிச்ச விஷயமான சினிமாலே அந்த செட்லயே வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ மனுஷன் வந்து சந்தோஷமா வாழ்ந்து இறந்திருக்காரு அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த நேரத்தில வந்து அவரோட நல்ல விஷயங்கள்லாம் நினைவு கூரணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அத நான் வந்து கொஞ்சம் நியாயமா பண்ணியிருக்கேன் அப்படின்னு நெனைக்கிறேன். நன்றி.